அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் இவ்வளவா இந்த இடத்திலே பிரயாசத்திற்கு மத்தியிலே கடந்து வந்து ஆண்டவரை தேடுறீங்க, ஜெபிக்கிறீங்க, இந்த ஊழியத்தை தாங்குறீங்க. கர்த்தர் உங்களை விசேஷமாக இந்த இடத்திலே நடத்துவார். குடும்பத்திலே ஆசீர்வாதமான காரியங்களை கர்த்தர் நிச்சயமாய் தந்து நம்மளை வழிநடத்துவதை பார்க்க முடியும். இந்த ஜெபத்தினுடைய பலன் என்ன? நீங்கள் நம்ம கிட்டத்தட்ட ஒரு சில குறிப்பிட்ட வருடமாக இந்த இடத்திலே நாம் எல்லாரும் கூடி இந்த இடத்திலே நாம் ஜெபித்து வருகிறோம். இந்த ஜெபத்தினுடைய பலன் என்ன? இந்த ஜெபத்தினால இந்த தேசத்தில் ஏதாவது நன்மை நடந்திருக்கிறதா? கர்த்தருக்கு நாம் எதையாவது இதன் மூலமாய், இந்த ஜெபத்தின் மூலமாய் செய்திருக்கிறோமா என்றால், ஒரு 5 திருச்சபைகளை இந்த மலை கிராமங்களிலே நம்ம ஸ்தாபித்து கட்டி ஆராதனையை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். 5 மிஷனரி குடும்பங்களை அந்த இடத்திலே நாம் அனுப்பி இருக்கிறோம். இதுதான் இதுவரையில் நாம் ஜெபத்திற்கான பலன் அந்த இடத்திலே ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். முதலாவது நீங்கள் பாருங்கள், தொட்டூர் சர்ச்சில் இவ்வளோ பெரிய சபையை ஆண்டவர் அந்த பகுதியிலே நமக்கு தந்திருக்கிறார். இது ஒரு மெயின் ரோட்டில் நல்ல ஒரு மக்கள் எல்லாம் வந்து போகக்கூடிய ஒரு முக்கியமான பிளேஸில் இந்த சபை இருக்கும். இது ஒரு உள்ளே போனாலே நமக்கு ஒரு மகிமையான ஒரு சபையாக அந்த இடத்துல இருக்கும். இந்த ரோட்டில் போகிறவங்க எல்லாம் நிறைய இந்துக்கள் வந்து அதில் செருப்பை கழட்டி போட்டு இப்படியெல்லாம் வச்சுட்டு போவாங்க. ஒரு முறை கடந்த சில நாட்களுக்கு முன்னே நான் போயிருந்தப்போ ஒரு போலீஸ்காரர் கூட அவர் வந்து 2 ஷூவையும் கழட்டி போட்டு ரோட்டில் நின்று அப்படியே வந்து இப்படி சொல்லிட்டு போகிறார். அந்த மாதிரி ஒரு நல்ல அருமையான ஒரு பிளேஸில் அந்த சபை ஆண்டவர் தந்திருக்கிறார். இதில் பாஸ்டர் ஜோனி, அவங்க மனைவி கட்சிகா, ஒரு குழந்தை, மறுபடியும் அவர் 2வது குழந்தை இப்போ ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கிற அந்த பிள்ளைகள் குடும்பமாய் அந்த ஊழியத்தை அந்த இடத்துல செய்கிறாங்க. ஆகவே இந்த சபையை சுற்றி ஒரு 5-6 கிராமங்கள் உண்டு. நஞ்சாபுரம் என்கிற கிராமம், பாஞ்சாலி நகர், இந்த தொட்டூர் கிராமம், பக்கத்தில் கட்டிங்கானப்பள்ளி, சிவசேகரப்பள்ளி, இப்படி சில கிராமங்கள் அந்த பகுதியில் இருக்கிறது. இந்த பகுதி சுற்றி திரளான ஜனங்க உண்டு. இந்த சபையெல்லாம் பார்த்தா அது அந்த மக்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டா. ஆகவே அந்த மக்கள் எல்லாரும் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு அந்த மக்கள் எல்லாரும் இந்த சபையில் வந்தால் ஆண்டவர் எவ்வளோ சந்தோஷப்படுவார் பாருங்க. நம்ம அறிவிச்சிருக்கிறோம், விதைச்சிருக்கிறோம். அதில் ஒரு சில பேரை தான் ஆண்டவர் இந்த திருச்சபைக்குள்ளே கிருபையாய் கொண்டு வந்திருக்கிறார். சில வாலிப பிள்ளைகள் இருக்கிறாங்க, சிறு பிள்ளைகள் இருக்கிறாங்க, பெரியவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அப்படி வந்து ஆண்டவரை தேடிக்கொண்டு இருக்கிற அந்த ஜனங்கள் பாக்கியவான்கள். இன்னும் ஒரு கூட்டம் ஜனங்க இயேசு அறியாமல் அந்த பகுதியில் எல்லாம் இருக்கிறாங்க. வர்றதுக்கு விருப்பம் இருக்கிறவங்க, ஜாதி பிரச்சனை, வர்றதுக்கு ஆசை இருக்குது, ஆனால் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுருவாங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனை அந்த கிராமங்களில் இருக்கிறதுனால தான் மக்கள் இன்னும் இந்த இயேசுவை தேடி வர முடியாமல் அப்படி ஒரு கட்டுக்குள்ள போராட்டத்தில் இருக்கிறாங்க. அந்த ஜனங்கள் அந்த கட்டிலிருந்து விடுதலை ஆன உடனேயே எந்த மனுஷன் எந்த ஜாதியை குறித்து தடுத்தாலும் அந்த மக்களால் நிற்க முடியாது. சில நாட்களுக்குள்ள சீக்கிரமாக ஆண்டவர் அந்த சபைக்குள்ளே கொண்டு வந்துடுவார். ஏன் கொண்டு வந்துடுவாருன்னா, ஒரு எழுப்புதலின் காலத்துக்குள்ளே தான் நம்ம இருக்கிறோம். அவருடைய வருகை சீக்கிரமாகிவிட்டது. ஆகவே அவருடைய வருகைக்கு முன்னே இந்த மக்கள் எல்லாம் ரட்சிக்கப்படணும் என்கிறதுக்கு தான் நம்மளை அந்த தேசத்திலே ஆண்டவர் கொண்டு போனார். ஆகவே அந்த கிராம மக்கள் எல்லாரும் மனம் திரும்பி ரட்சிக்கப்படும்படியாய் அப்படியே எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிடம் அந்த சபையை எல்லாரும் ஜோமனுங்க. இந்த சபையிலிருந்து ஒரு அபிஷேகம் அந்த கிராமங்களுக்குள்ள கடந்து போகட்டும். அப்படியே ஜெபிங்க. இங்கே ஆராதனை நடக்கும்போது அந்த பகுதிக்குள்ள பிசாசு எல்லாம் போராட்டம், ஆண்டவருடைய பிரசன்னம் வெளிப்படும்படியாய் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா, இயேசுவே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா, நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த ஆண்டவரே அந்த தேசத்தில் இயேசு அறியாத அந்த மக்களுக்காக ஜெபிக்கிறோம். விக்கிரகங்களையும் கல்லையும் மண்ணையும் தெய்வமாய் நம்பி ஆண்டவரை ஏமாற்றப்பட்டு போன ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு வாழ தேவன் கிருபை செய்யும்படியாய் அப்படி எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? கரங்களை தட்டி கர்த்தரை நல்லா மகிமைப்படுத்துவோம். நல்ல கரம் தட்டுங்க, ஓடட்டும்.
பிசாசு நமக்கு அந்த பகுதியில் இனி கிரியை செய்யக்கூடாதபடி அந்த பிசாசின் வல்லமைகள் அழியட்டும், பிசாசின் கட்டுகள் அறுக்கப்பட்டு போகட்டும். இயேசுவே அந்த மக்கள் எல்லாம் விடுதலையாகட்டும், விடுதலையாகட்டும். கர்த்தர் அந்த மக்களை விடுதலையாக்கும்படியாய் ஆண்டவரே நாங்கள் செபிக்கிறோம். அப்பா இயேசுவே நாங்கள் செபிக்கிறோம். ரெண்டாவதாக நமக்கு மாதரசனம்பள்ளி என்கிற ஒரு திருச்சபையை ஆண்டவர் நமக்கு தந்தார். மாதரசனம்பள்ளி என்கிற கிராமத்திலே ஆண்டவர் தயவாக நமக்கு ஒரு சபையை ஆண்டவர் கிருபையாய் தந்திருக்கிறார். அந்த சபையிலே பாஸ்டராக பாஸ்டர் ஜான், அவருடைய மனைவி, 2 பிள்ளைகள் குடும்பமாய் இணைந்து கர்த்தருடைய ஊழியத்தை அந்த பகுதியிலே நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அந்த பகுதியிலே ஊழியம் செய்யும் போது திரளான ஜனங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளட்டும், ரட்சிக்கப்படட்டும். அந்த பகுதியை மாதரசனம்பள்ளி, தொட்டின்னு ஒரு கிராமம், இந்த பக்கம் ஏன்சோனை, அந்த பக்கம் பி கொத்தப்பள்ளி, இப்படின்னு ஒரு 5-4 கிராமங்கள் எல்லாம் அந்த பகுதியை சுற்றி சுற்றி சில கிராமங்கள் இருக்கிறது. அந்த மக்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை செய்யும்படியாய் எல்லாரும் அப்படியே வலது கரத்தை உயர்த்துங்க. நல்ல வலது கரத்தை உயர்த்தி அப்படியே எல்லாரும் நல்ல ஜெபம் பண்ணுங்க, நல்ல ஜெபிங்க. ஏசப்பா, இந்த மாதரசனம்பள்ளி திருச்சபை அந்த இடத்துல நீங்க தந்தீங்களே, அந்த கிராமத்தில் ஊழியம் செய்கிற ஊழியக்காரருக்காய், மனைவிக்காய் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம், பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அந்த கிராமங்களில் சுற்றி நடந்து ஊழியம் செய்யும் போது திரளான ஜனங்க ரட்சிக்கப்படும்படி, மனம் திரும்பும்படி, இயேசுதான் மெய்யான ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்ள ஆவியானவர் கிருபை செய்யும்படியாய், உம்முடைய பலத்த வல்லமை கிருபையாய் வெளிப்படும்படியாய் எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? எல்லாரும் கரங்களை தட்டி நல்ல கரம் தட்டி அங்கே கிரியை செய்கிற பிசாசுகள் ஓடட்டும், அந்த பொல்லாத ஆவிகள் வெளியேறட்டும், வெளியேறட்டும், வெளியேறட்டும். அப்படியே எல்லாரும் கரம் தட்டி நல்ல கரம் தட்டி நல்ல கரம் தட்டி கரம் தட்டி அப்படியே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோத்திரம், சோத்திரம். ஆண்டவருக்கு நன்றி. தொடர்ந்து இந்த கிராமத்தில் இருக்கிற அந்த கிராமத்தில் மட்டும், அது நம்ம சபையை சுற்றி மட்டும் இப்போ சில நாட்களாக அட்டை, சின்ன சின்ன அட்டை இருக்கு பாருங்க, அப்படி லட்சக்கணக்கில் அட்டை நம்ம சர்ச்சுக்குள்ளே வந்திருக்குதான். லட்சக்கணக்கில் அட்டை. அப்போ பாருங்க, அவர் ஃபீல்டாம்படி போட்டு பார்த்துருக்கிறார். அந்த நேரம் மாறுறது மாதிரி இருக்குமா, மறுபடியும் அது வந்துடுதான். அப்படி லட்சக்கணக்கான அட்டைகள் உள்ள இது ஒரு சாத்தான் பிசாச மந்திரவாதம் செஞ்சு ஏவி விட்டு இங்கே ஜனங்க வரக்கூடாதபடி இந்த இடத்தை அப்படி ஒரு போராடுகிற ஒரு நிலைமை அந்த இடத்துல இருக்கிறது. நம்ம ஜெபத்தின் மூலமாய் எல்லா அந்த அட்டைகளும் செத்தொழிஞ்சு போய் அங்கே பிசாசின் கட்டுகள் அறுக்கப்பட்டு அந்த இடத்துல கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படியாய் எல்லாரும் அப்படியே கரம் உயர்த்தி எல்லாரும் ஜெபிப்போமா? எல்லாரும் கரங்களை உயர்த்தி கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு நன்றி. அந்த இடத்திலே ஆண்டவரே, ஓ அந்த வாதையினால் அந்த இடத்தை ஆண்டவரே பிசாசு கொண்டு வரக்கூடாதபடி அந்த இடம் பரிசுத்தமாக்கப்படுவதாக. மாதரசனம்பள்ளி சபை முழுவதும் பரிசுத்தமாக்கப்படுவதாக. அந்த எல்கைகள் முழுவதும் பரிசுத்தமாக்கப்படுவதாக. துஷ்ட ஆவிகள் வெளியேறுவதாக. மந்திர கட்டுகள் வெளியேறுவதாக. மந்திர கிரியைகள் வெளியேறுவதாக. ஆண்டவரே அந்த இடம் பரிசுத்தமாகும்படியாய் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தருடைய நாமம் அதிலே மகிமைப்பட போறதுக்காய் எல்லாம் கரந்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, சோத்திரம், 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 சோத்திரம். தொடர்ந்து நமக்கு அந்த சர்ச் இருக்கிற இடத்துக்கு அப்படியே மதிலுக்கு நேரே பின்னாடி ஒரு 15-20 சென்ட்டுக்கு மேலே இருக்கும், 20-25 சென்ட் பெரம்போக்கு இடத்த ஒரு மனிதர் உரிமை பாராட்டி அவர் மட்டும் எடுத்து வச்சு அதில் ஏதாவது கடலக்கா மாதிரி அந்த மாதிரி இதெல்லாம் போட்டுட்டு இருந்தார். அப்போ அந்த இடத்த இப்போ அந்த ஊரில் உள்ளவங்க எல்லாம் ஊர்க்கூட்டம் போட்டு இந்த இடத்துல நமக்கு ஒரு கோயில் கட்டணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த ஜேசிபி வச்சு எல்லாம் கிளியர் பண்ணி அப்படி இருக்கும்போது யாரோ கம்ப்ளைண்ட் பண்ணி வில்லேஜ் ஆஃபீஸர் இது அரசாங்க இடம், இதில் யாரும் எதுவும் பண்ணக்கூடாது, அது அரசு அனுமதி பெறாமல் நீங்கள் எந்த கட்டணம் கட்டினாலும் நாங்கள் அவங்க மேலே நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லி அவர் மிரட்டிட்டு போயிட்டார் வில்லேஜ் ஆஃபீஸர். அதுக்கு பிறகு இவனுக்கு இந்து முன்னணி அமைப்பு அந்த இயக்கங்களை
எல்லாம் கொண்டு வந்து இந்த இடத்துல கோயில் கட்டணேன்னு இடையில கொண்டு வந்தேன் காரணமாக கொண்டு வந்தாலும் நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். ஆண்டவருடைய பெரிய கிருபையினாலே மறுபடியும் சில தடைகள் எல்லாம் வந்து இப்போ நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல அந்த விக்கிரக ஆவிகள் ஒன்றும் அதில் இருக்கக்கூடாது. இப்போ ஏசப்பாவுடைய கிரியைகள்னால தான் அந்த இடத்துல அந்த விக்கிரக கோயில் கட்ட முடியாமல் அந்த இடத்துல அப்படி நிறுத்தப்பட்டிருக்கிறது. இப்போ இவனுவா நம்ம சர்ச்சுக்கு எதிராக இந்த சர்ச் இருக்கிறதுனால தான் நமக்கு இந்த இடத்துல கோயில் கட்டுறதுக்கு அனுமதி தராமல் எல்லாரும் இந்த மாதிரி வந்து தடை பண்ணுறாங்கன்னு அவனுங்க தான் மந்திரவாதம் எல்லாம் செஞ்சு விடுறானுங்க. பாஸ்டருக்கு பிரச்சனை வரணும், அங்கே வந்து கலவரம் வரணும், மக்கள் யாரும் போகக்கூடாது, இந்த மாதிரி இந்த புழுவும் பூச்சிகள் இந்த இதெல்லாம் உள்ள வந்து இதெல்லாம் எல்லாமே மந்திரவாதங்கள். ஆகவே அந்த இடத்துல எந்த விக்கிரக கோயில்களும் கட்டக்கூடாதபடி ஆண்டவர் அந்த இடத்தை தடுத்து நிறுத்தி அந்த இடம் முழுவதும் இயேசுவானவர் ஆளுகை செய்யும்படியாய் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, அந்த இடம் முழுவதும் நீங்க ஆளுகை செய்து கட்டாயம் அந்த இடத்துல எந்த பாதிப்புகளும் வராதபடி கர்த்தர் ஆண்டவரே அந்த இடத்தை ஆளுகை செய்து நடத்தும்படியாய் இயேசுவே நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆமென். சோதரா கர்த்தர் அந்த இடத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டியாலே எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை சோதரம் பண்ணுவோம். சோதரா 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 சோதரா. மூன்றாவது திருச்சபையாக நமக்கு சின்னத்தின்னூர் கிராமத்தில் ஆண்டவர் சபையை தந்திருக்கிறார். சின்னத்தின்னூரில் ஆண்டவருடைய பெரிய கிருபையினாலே போன ஞாயிற்றுக்கிழமை 50 பேருக்கு மேலே அந்த சபையில் வந்திருக்காங்க. 50 பேர். இப்போ தான் நம்ம போன டிசம்பருக்கு முந்தின டிசம்பர் அப்படின்னா இப்போ 1.5 வருஷம் தான் ஆயிடுச்சு சர்ச்சை ஆரம்பிச்சு. 50 பேர் அந்த சர்ச்சுக்குள்ள ஆராதனைக்கு வந்திருக்காங்க. அது ஒரு பெரிய சந்தோஷம். எனக்கு வீடியோ அனுப்பி கொடுத்தாங்க. 50 பேர் அந்த இடத்துல வந்து ஆண்டவர் ஆராதிக்க தாகத்தோடு வந்திருக்கிறதை பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு பெரிய எழுப்புதலை ஆண்டவர் தருகிறார். நம்ம எங்கிருந்து ஜெபிக்கிறோம், ஆண்டவர் அந்த தேசத்திலே கிரியை செய்து ஜனங்களை ஆராதிக்கும்படி சபைக்குள்ளே கிருபையாக அவர் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு நன்றி. தொடர்ந்து இந்த சபையில் மக்கள் உறுதியாக இருக்கணும். இந்த இயேசுகிட்ட வந்தால் நிறைய பாதிப்புகள் வரும், ஜாதி பிரச்சனை வரும், இது தாழ்ந்த ஜாதிக்குரிய சாமி அப்படி இப்படின்னு எல்லாம் குழப்புவாங்க. அதனால் மக்கள் யாரும் பின்வாங்கி போகக்கூடாது. சர்ச்சுக்குள்ள அந்த மக்கள் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளே காணப்படணும். தொடர்ந்து அதை சுற்றி நிறைய கிராமங்கள் இருக்கிறது. சின்ன தின்னூர், பெரிய தின்னூர், இன்னும் வந்து திராடி, கார்பாலா, கொட்டாயூர், இன்னும் வந்து அதுக்கப்புறம் இன்னும் 3-4 கிராமங்கள் நாம் போகாத பகுதிகளுக்கெல்லாம் நம்ம மிஷனரிகள் போய் இப்போ கூட்டம் நடத்தி ஜெபம் பண்ணிட்டு அந்த மக்களை சந்தித்து சுவிசேஷம் அறிவிச்சிட்டு வராங்க. ஆகவே ஆண்டவருடைய கிருபையினாலே அந்த தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகி இந்த கிராம மக்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு சபையில் வந்து கடந்து வர ஆண்டவர் உதவி செய்யும்படிக்காக எல்லாரும் கரந்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் கரந்தட்டி நல்லா துதிங்க ஆண்டவரே. அங்கேயும் சில போராட்டங்கள் உண்டு. ஏனென்றால் நம்ம சர்ச்சுக்கு பக்கத்திலேயே ஒரு விக்கிரக இடத்துல குறி சொல்ற ஒரு ஆவி ஒரு மனிதன் இருந்து அதை செய்து கொண்டிருந்தான். இந்த பக்கம் இன்னும் ஒரு மனிதன் அதை கணக்கு சொல்லி அதெல்லாம் பண்ணி கொண்டிருந்தான். இப்போ 2 பேருக்கும் கணக்கும் வரல, இங்கே வந்து எதுவுமே வரல. 2 பேருக்கும் வராததுனால இவனுங்க சில நல்ல கவனிங்க, என்ன ஒரு நிமிஷம் நல்ல கவனிங்க. இப்போ வந்து நம்ம சின்னத்தின்னூர் சர்ச்சில் நிறைய மக்கள் வராங்க, நிறைய ரட்சிக்கப்படுறாங்க. இவங்களும் நல்ல குடும்பமாக போய் ஆண்டவருடைய ஊழியத்தை கிராமங்களுக்கு சுவிசேஷம் அறிவித்து சின்ன ஜபக்குழுக்கள் கூட்டங்கள் நடத்தி நல்ல சுவிசேஷம் அறிவித்து ஊழியம் ஒரு பக்கத்தில் இன்னும் நிறைவேறி ஊழியம் வளர்ந்து கொண்டு வரும்போது அதுக்கு இப்போ சர்ச்சுக்கு கிட்டையே சர்ச்சில் நடந்து போகிற கிட்ட தூரத்தில் ஒருத்தன் அந்த கணக்கெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பான். அந்த விக்கிரகத்தை வச்சு அந்த பலி செலுத்தி இதெல்லாம் பண்ணி அந்த மனிதர்கள் தேடி வருவாங்க. தேடி வரவங்களுக்கு எதாவது ஒன்று அவன் சொல்லி கொடுத்துட்டே இருப்பான். அந்த மாதிரி ஒரு காரியம். இனி ஒருத்தன் வந்து குறி சொல்லுவான். அவன் ஆடி இந்த மாதிரி இதெல்லாம் சொல்கிறது வழக்கம். இப்போ இவங்க ஜெபிக்க ஆரம்பித்த பிறகு அந்த குறி சொல்கிறவனு இந்த கணக்கு சொல்கிறவனுக்கு அந்த சாமி வரல. அவனுக்கு 2 பேருக்கும் பயங்கர கோபம். இப்போ இவனுக்கு 2 பேரும் கூட்டு சேர்ந்து நம்ம பிழைப்பு போச்சியா, இந்த இயேசுக்காரனால பிழைப்பு வந்துச்சுன்னு சொல்லி ஒரு நாள் இந்த மிஷினரியை கூப்பிட்டுட்டு அன்னைக்கு ஒருத்தன் இருந்தானே அவன் எங்கே அப்படின்னு கேட்டாங்களாம். அது யாருன்னு கேட்டிருக்கு. அது ஒருத்தன் அன்னைக்கு இப்படி இருந்தான், நம்ம தலையில் முடியொன்னும் இல்லாமல் ஒருத்தன் இருந்தானேன்னு அடையாளத்தை சொல்லி அப்படி கேட்டானா. அப்போ சரி, அவர் இப்போ ஊரில் இருக்கிறாரு, அவர் அங்கே வர சொல்லுங்க. அது என்ன சார், என்ன விஷயம்? எங்களுக்கு பிழைப்பு போச்சுன்னு சொன்னாங்க.
அவனோட பிழைப்பு போச்சான். அது என்ன உங்களுக்கு பிழைப்பு? நாங்கள் சாமி சொல்லி கணக்கு சொல்லி எங்களுக்கு இப்போ சாமியும் வரல கணக்கும் வரையில, அதனால் அவரை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்ய போகிறாருன்னு கேட்டாங்களா. நான் அங்கே போய் இனி என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டதுக்கு அவர் ஊரில் தான் இருப்பார், வரும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லி 2 பேரும் அனுப்பி விட்டுருக்காங்க. இப்போ அவங்களுக்கு அது வராததுனால இப்போ என்ன பண்ணுறானுங்கன்னா, இவங்களுக்கு 2 சின்ன பிள்ளைகள், 2 பெண் பிள்ளைகள் 10th படிக்கிற அந்த பிள்ளைகள், இவனுங்க இந்த சின்ன சின்ன பசங்களை எல்லாம் கூட்டிட்டு சர்ச்சுக்கு முன்னாடி ஒரே தொந்தரவு. சர்ச்சுக்கு இவங்க உள்ள இருந்தால் வெளியில் போட்டு இப்படி லாக் பண்ணி வச்சுருவானுங்க. இவங்களுக்கு வெளியில் போக முடியாது. மறுபடி மதில் ஏறி அவர் மதிலில் குதித்து வெளியே லாக்கை எடுத்துட்டு தான் உள்ளே வர முடியும். இப்படி பெரிய தொந்தரவு. என்ன இந்த சின்ன பிள்ளைகளுக்கு, இந்த வாலிப பிள்ளைகளுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்குறானுங்க. வரும்போது போகும்போது அப்பா பைக்கில் கூட்டிகிட்டு போகும்போது பேரை சொல்லி கூப்பிடுறது, இந்த மாதிரியெல்லாம் பயங்கர தொந்தரவு. அப்போ இந்த பிசாசை வச்சு இவங்களை துரத்துறதுக்கு, இவர் இடையில இவ்வளவு நமக்கு பிரச்சனைன்னா நான் இருக்க முடியாது பிரதர்ன்னு சொன்னார். ஒரு பிரச்சனையும் வராது, நம்ம பார்த்துக்கிடலாம், ஆண்டவர் நம்ம உங்கள் கூட இருக்கிறாருல்ல அப்படின்னு சொல்லி அவங்கள ரொம்ப ஆறுதல் படுத்தி ரொம்ப இது பண்ணோம். அந்த கிராமத்தில் நமக்கு 2 வாலிப பையன்மாருங்க நம்மகிட்ட ரொம்ப அன்பாக இருப்பானுங்க. ஒருத்தன் மகேஷ்ன்னு ஒரு பையன், அவன் நல்ல பையன். அவன் மாதிரி அவன் கொஞ்சம் நல்ல ஸ்ட்ரோட்டாக நல்ல அப்படி நம்மகிட்டனா நல்ல அன்பாக இருக்கக்கூடிய அந்த பையன். இன்னும் ஒரு பையன் அந்த இடத்துல தங்கன்னு ஒரு பையன், அவனும் நல்ல பையன். அப்போ 2 பேருக்கும் போன் போட்டு இந்த மாதிரி அவர் அங்கே இடத்துல இருந்தே போகிறதுக்கு நிற்கிறாரு, கொஞ்சம் நீங்கள் அவரை போய் சந்திங்கன்னு சொல்லி இவர் போனார். 2 பேரும் போய் இவர் எல்லா விஷயத்தையும் சொல்லி, இப்போ அந்த காலையில் மாலையில் ஸ்கூலு போகிற நேரத்துக்கு அவர் அந்த இடத்துல எல்லாம் நின்று, அவங்க அப்பா எல்லாம் அந்த இடத்துல கொஞ்சம் இதெல்லாம் நின்று ஓரளவுக்கு கொஞ்சம் மாறி இருக்கு. ஆனால் இப்படிப்பட்ட பாதிப்புகள், அந்த ஊழியர் அந்த இடத்துல இருந்து விரட்டணும், அங்கே ஊழியர் நடக்கக்கூடாது, இதெல்லாம் இப்படி சில காரியங்கள்னால அந்த இடத்துல பிசாசு என்னெல்லாமோ செயல்பட பார்க்குது. அதனால் நம்முடைய ஜெபத்தின் மூலமாய் அந்த இடத்துல இருந்து பிசாசு ஓடட்டும், அங்கே எந்த பாதிப்புகளும் வரக்கூடாது, இந்த கிராமங்களுக்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்கப்படணும், இந்த போதகரை ஆண்டவர் பயன்படுத்தணும், கர்த்தருடைய ஊழியம் அந்த இடத்துல நிறைவேற்றப்படும்படியாய் அப்படி எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. பேய்க்க தொந்தரவுகள், பேய்க்க பிரச்சனைகள், பேய்க்க போராட்டங்கள் எல்லாம் அந்த கிராமத்தை விட்டு வெளியேறட்டும், சபையை விட்டு வெளியேறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு தொந்தரவு தருகிற வாலிபர்களை சந்திப்பீராக, குறை சொல்லக்கூடிய அவனையும் ஆண்டவர் சந்திப்பீராக, கணக்கு சொல்லுகிற ஆடி கணக்கு சொல்லி அவனை ஆண்டவர் சந்திக்கும்படியாய் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சின்ன தின்னோரை சந்திங்க, ஆண்டவரே பெரிய தின்னோரை சந்திங்க, கார்பாலாவை சந்தி, அந்த ஜனங்களை எல்லாரையும் சந்திங்க, திராடி மக்களை சந்திங்க, கொட்டாயூர் சந்திங்க. ஆண்டவரே, இன்னும் சில கிராமங்களுக்கு ஊழியம் நற்செய்தி அறிவிக்கப்படுகிற கிராம மக்களை ஆண்டவர் சந்தித்து, ஆண்டவரே அந்த தேசத்தில் ஒரு எழுப்புதல் உண்டாகும்படியாய், ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகும்படியாய் எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஓடட்டும். பிசாசு அந்த கிராமத்தை விட்டு வெளியேறி ஆண்டவருடைய சுவிசேஷகம் அந்த பகுதியில் நிறைவேற்றப்பட ஆண்டவர் கிருபை செய்யும்படியாய் எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தருக்கு சோத்ரா 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 சோத்ரா. தொடர்ந்து 4வதாக சிம்பல் திராடி கிராமத்தில் நம்ம ஒரு இடத்துல ஆண்டவருடைய ஆலயத்தை, இதுதான் நமக்கு ஆலயம், இதில் தான் ஆராதனை நடந்து கொண்டு இருக்கிறது. இது ஒரு சின்ன வாடகைக்கு எடுத்து அந்த ஆராதனையை நடத்துகிறோம். தொடர்ந்து அதுக்கு பக்கத்தில் தான் இடம் வாங்கி நம்ம இப்போ சீக்கிரமாக ஆலயம் கட்டப்படணும். பணம் இல்லாததுனால தான் கொஞ்சம் வெயிட்டிங்கில் இருக்கிறது. ஆண்டவர் யாரையாவது அனுப்பும்போது நம்ம உடனே ஆலயம் கட்டி அந்த இடத்துல இந்த ஆண்டு முடிவதற்குள்ள ஒரு சபையை ஸ்தாபித்து அந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணி கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சி அந்த சபையில் தான் நடத்தணும்னு தான் நம்ம ஜெபிச்சு கொண்டு இருக்கிறோம். கர்த்தருடைய சித்தத்தின்படி அந்த இடத்துல ஒரு ஆலயம் கட்டப்படவும், இந்த சபையில் வருகிற ஜனங்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு அந்த சபையில் உறுதியாய் காணப்படவும், இன்னும் அதில் பக்கத்தில் 2-3 கிராமங்கள் உண்டு. இன்னும் இது சிம்பல் திராடி பக்கத்தில் இன்னும் ஆரைப்பள்ளின்னு ஒரு கிராமம் இருக்குது. இன்னும் மடத்தூர்னு ஒரு கிராமம், அது கொஞ்சம் படிப்பறிவு உண்டு, அதில் கொஞ்சம் தீவிரவாதிகள் நிறைய உள்ள போக முடியாத அப்படிப்பட்ட கிராமங்கள். இப்படி சில கிராமங்களுக்கு தான் சுவிசேஷம் அறிவித்து இந்த சபையில் 35-40 பேர் வராங்க. 25 பேர் ஞானஸ்நானம் எடுத்தவங்க இந்த சர்ச்சுக்குள்ளே இருக்கிறாங்க. கர்த்தர் நிச்சயமாக இந்த தேசத்தில் ஒரு பெரிய
புதிய எழுப்புதலை கட்டளையிட போகிறார். சபை ஆண்டவர் கட்டித்தர போகிறார். அவருடைய நாம அந்த இடத்துல மகிமைப்பட போகிறது. அந்த ரெசினாக்களை கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்த போகிறார். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? எல்லாரும் கரம் தட்டி நல்லா மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே செம்பல்தராடி கிராமத்தை சந்திங்கப்பா. ஆண்டவரே பக்கத்தில் இருக்கிற எல்லா கிராமங்களையும் ஆண்டவர் சந்திக்கும்படியாய் ஜனங்களை திரள் கூட்டமாய் இந்த திருச்சபையிலே கர்த்தர் கொண்டு வரும்படியாய் எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். அவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். மகிமையான காரியங்களை செய்ய போகிறார். அவருடைய வல்லமை வெளிப்பட போகிறது. அவருடைய மகிமை வெளிப்பட போகிறது. ஆவியானவருடைய பிரசன்னம் வெளிப்பட போகிறது. கர்த்தர் பலத்த பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அந்த தேசத்தில் ஒரு அசைவு உண்டாக போகிறது. சாத்தானுடைய கட்டுகள் அறுக்கப்படட்டும், அறுக்கப்படட்டும், எல்லாம் அறுக்கப்படட்டும். அந்த தேசத்தில் ஒரு வெளிச்சம் ஒதுக்கட்டும். ஆண்டவரே, அந்த தேசத்தில் கொண்டு போன ரசினாக்களை கிருபையாய் ஆண்டவர் பயன்படுத்தும்படியாய் இயேசுவே அந்த கிராம மக்களை எல்லாமுடைய கருத்தில் தருகிறோம். பேய் பிசாசுக தொந்தரவுகள் எல்லாம் மாறி அந்த தேசம் ரட்சிக்கப்படட்டும். தேசம் இயேசுவே அறியட்டும். கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படியாய் ஆண்டவரே நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஐந்தாவதாக ஒரு திருச்சபை ஆண்டவர் நமக்கு தந்தார். ஐந்தாவது திருச்சபை ஒசகள்ளி கிராமத்திலே நமக்கு திருச்சபை ஆண்டவர் நமக்கு தந்து இதிலே தான் ஆராதனை ஆண்டவர் நிறைவேற்ற ஆண்டவர் கிருபை செய்தார். இதில் பக்கத்தில் கொஞ்சம் ஏரியாக்கள் எல்லாம் இருக்குது. அதில் ஏதாவது ஒரு இடத்தை வாங்கி சீக்கிரமாக நம்ம ஒரு ஆலயம் கட்டி அதில் ஆராதனை தொடர்ந்து நிறைவேற்றப்படணும். இங்கேயும் ஒரு ஆலயம் தேவைதான். இதில் நமக்கு இப்போ புதிய மிஷனரிகளாய் போகிறவங்களை முழு நேர ஊழியமாக இந்த இடத்துல நம்ம அனுப்ப போகிறோம். இதுவரையிலும் பார்ட் டைம் ஊழியம். அப்போ அந்த ஊழியக்காரங்க இந்த இடைப்பட்ட நேரத்தில் போய் ஊழியம் செய்து அந்த கிராம மக்களுக்கு சுவிசேஷம் அறிவித்து அப்படி தான் வந்துட்டு இருந்தாங்க. இப்போ தான் நம்ம முழு நேர ஊழியமாய் அந்த இடத்துல ஊழியர்களை அனுப்ப இருக்கிறோம். இது ஒசகள்ளி கிராமமே பெரிய கிராமம். இந்த கிராமத்தில் தான் நம்ம அவங்களுக்கு வீடு பார்த்துருக்கிறோம். அந்த வீட்டில் தங்கி இருந்து கிராம மக்களுக்கு சுவிசேஷம் அறிவிப்பாங்க. பக்கத்தில் இன்னும் நிறைய கிராமங்கள் உண்டு. பக்கத்தில் பர்வீதின்னு ஒரு கிராமம் இருக்குது. கொஞ்சம் தூரம் போனால் குட்டை பள்ளத்தில் ஒரு 60 வீடு இருக்கும். இன்னும் மேல்மரசம்பட்டி, கீழ்மரசம்பட்டி, இப்படி சில கிராமங்கள் அந்த பகுதிகளுக்குள்ள இருக்கிறது. இந்த மக்கள் எல்லாம் ரட்சிக்கப்படணும். இந்த மக்கள் எல்லாம் மனம் திரும்பணும். இந்த மக்கள் எல்லாம் ஆண்டவர் அறியணும். இந்த மக்கள் எல்லாம் இயேசு அறிஞ்சு கொள்ளணும். அப்படி கர்த்தருடைய நாம இதன் மூலமாய் அந்த தேசத்தில் மகிமைப்படும்படியாய் ஆமென். இந்த தேசத்தில் ஆண்டவருடைய சுவிசேஷம் அறிவிக்கப்பட நிறைய ஜனங்க ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்ப அங்கே நிறைய ஈவில் ஸ்பிரிட் போராட்டமான ஒரு பகுதி. இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? எல்லாரும் கரங்களை தட்டி நல்லா ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க, 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 மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். ஆண்டவரே, இந்த ஒரு எல்லாம் மக்கள் எல்லாம் ரட்சிக்கப்படட்டும். திரளான ஜனங்க இயேசு அறிந்து கொள்ளட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் ஆண்டவரே இந்த தேசத்தை கிராமத்தை உம்முடைய அன்பு கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீங்கள் எல்லாரும் அந்த 5 திருச்சபை இருக்கக்கூடிய பகுதிகளை நீங்கள் டிவியில் பார்க்குறீங்க. சில பேர் கொஞ்சம் 2-3 சர்ச் இருக்கிற இடத்த நேரடியாக பார்த்தவங்க இருக்கிறீங்க. இப்போ டிவியில் பார்க்குறீங்க. இப்போது அடுத்த மாதம் அந்த ஆகஸ்ட் 15 அந்த நாட்களில் நமக்கு 3 நாள் பிரயாணம். அந்த பகுதியை பார்வையிட எல்லாரும் முடிவு செய்து அந்த பகுதிக்கு போக நம்ம ஆயத்தப்படுகிறோம். இந்த 5 திருச்சபை இருக்கிற பகுதிகளையும் நம்ம சந்திக்க இருக்கிறோம். தொடர்ந்து இந்த 5 பகுதிகளை மாத்திரம் சந்திப்பதல்ல, புதிய மிஷனரியை நம்ம அழைத்து கொண்டு ஜபத்தோடு ஒசகள்ளி கிராமத்து சபையில் கொண்டு விட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்காக ஜெபித்து அந்த இடத்துல இருந்து 3 நாட்களும் மற்ற ப்ரோக்ராம்கள் எல்லாம் வச்சிருக்கிறோம். ஆகவே நீங்கள் எங்கள் கூட பிரயாணத்தில் இணைய விரும்பினால் நீங்கள் எங்களிடத்தில் முன்கூட்டி அறிவிக்கலாம். சுனிதாளத்தில் நீங்கள் அந்த
யார் யார் வருவீங்க என்கிற விவரத்தை நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் அவங்க அதுக்கு தகுந்தது போல் உங்களுக்கு அதையெல்லாம் நோட் பண்ணி ரெடி பண்ணி அவங்க அழைத்து கொண்டு போகிறதுக்கு அது ஒரு வசதியாக இருக்கும். ஆகவே நீங்கள் அதை நிறைவேற்ற உங்களை அன்பாய் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அப்படின்னா நம்ம 13ஆம் தேதி இங்கே இருந்து மாலையில் கிளம்பினா 14ஆம் தேதி காலையில் அங்கே போய் சேர்ந்து ஃபஸ்ட்டில் காலையில் இந்த பாஸ்டர் இவங்களை அந்த வீட்டில் விட்டு ஜெபம் பண்ணி ஆலயத்துக்கு போய் அதில் ஒரு ஜெபம் பண்ணிட்டு நேரே நம்ம ஒரு ஊழியர் கூட்டத்துக்கு போவோம். ஊழியர் கூட்டம் முடிஞ்ச உடனே நமக்கு ஒரு நல்ல விருந்து தருவாங்க. முடிச்சுட்டு உடனே கிராமங்களை சந்திக்க நம்ம போவோம். அது முடிச்சுட்டு இரவில் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து அந்த மாலையில் ஆண்டவர் சித்தமான ரெசினா காலுடைய சர்ச்சில் அந்த கூட்டம் வைக்கலாம், மீட்டிங் வைக்கலாம். அடுத்த நாள் காலையில் ஆகஸ்ட் 15ஆம் நாள் ஆகஸ்ட் 15க்கு அந்த சின்னத்தின்னூர் சபையில் ஒரு பெரிய முகாம் வைத்திருக்கிறாங்க. சின்னத்தின்னூர் சபையில் வாலிபர்கள் சிறு பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு முகாம் வைத்திருக்கிறாங்க. அந்த முகாம் காலையில் 10 மணிலேருந்து 1 மணி வரையில் நடைபெறும். மத்தியானம் அந்த பிள்ளைகளுக்கு நமக்கு எல்லாருக்கும் அவங்க ஒரு விருந்து ரெடி பண்ணுவாங்க. அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் நம்ம ஒரு சாப்பாடு கொடுத்து அவங்களுக்கு உதவி செய்யணும். ஆகவே 2வது நாள் காலையில் மத்தியானம் வரையில் அது நடைபெறும். அதுக்கு மேலே நமக்கு மத்தியானத்துக்கு மேலே நம்ம சில கிராமங்களை சந்திப்போம். அந்த கிராமங்களுக்காக ஜெபிப்போம். மாலையில் ஏதாவது ஒரு சர்ச்சில் மீட்டிங் நடத்துவோம். 3வது நாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆராதனை, மத்தியானம் 12 மணிக்கு ஆராதனை முடித்து சாப்பிட்டுட்டு உடனே நம்ம கிளம்பி இரவோடு இரவாக நம்ம வந்து சேர முடியும். ஆகவே இந்த லீவு நாட்களில் நீங்கள் அந்த ஊழியத்திற்காக வந்து எங்கள் கூட ஊழியம் செய்யுங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அது மாத்திரமல்ல, நமக்கு இதுக்கு ஏதாவது கட்டணம் உண்டான்னு கேட்டால் கட்டணம் இவ்வளவு தான் அப்படின்னு கிடையாது. உங்களுக்கு விரும்புகிறவங்க நீங்கள் கட்டணமாய் கொடுக்கலாம். நம்ம ஊழியத்தில் ஃபண்டு கிடையாது, பணம் இல்லை. அந்தந்த மாதத்துக்குரிய தேவைகளை அந்தந்த மாதத்தில் ஆண்டவர் சந்திக்கிறார். அந்த மாதம் செலவும் வரவும் கரெக்டாக ஆண்டவர் அப்படி போயிட்டு இருக்கிறது. அதில் எந்த பணமும் மிச்சம் எடுத்து சேவிங்ஸ் பண்ண முடியலை. இனி வரும் நாட்களில் நம்ம மிச்சம் எடுக்கிறதுக்கு சேமிப்பு பண்ணுறதுக்கு நாங்கள் இப்போ கொஞ்சம் மக்களை சந்தித்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் சித்தமானால் காரியங்கள் வாய்க்கப்படட்டும். இந்த பிரயாணம் போயிட்டு வரும்போது கிட்டத்தட்ட 35,000 ரூபா நமக்கு செலவழியும். ஏனெண்டா வண்டியில் டீசல் போடணும், நமக்கு டோல்கட்டு பெரிய தொகை அது கொடுக்கணும், அப்புறம் வந்து டிரைவருக்கு சம்பளம் தரணும், அங்கே போய் நம்மளும் சாப்பிடணும், அங்கே இருக்கிறவங்களுக்கும் சாப்பாடு கொடுக்கணும். ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கிறாங்க ஆகஸ்ட் 15, அதுக்கு நம்ம செலவு பண்ணணும். அப்புறம் வந்து நம்ம இந்த காரியங்கள் எல்லாம் முடித்து வரும்போது குறைந்தது ஒரு 35,000 ரூபா தேவைப்படும். ஆகவே உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் இந்த ஏழைகளுக்கு ஒருவேளை உணவு கொடுக்கறத நீங்கள் பொறுப்படுத்திட்டீங்கன்னா அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வாகனத்துக்கு நீங்கள் முடிஞ்சது கொடுங்க, முடியாததை நாங்கள் எப்படியாவது கஷ்டப்பட்டு நாங்கள் செய்யலாம். நீங்கள் வரதா இருந்தால் எங்களுக்கு கண்டிப்பாக எங்கள் கூட வந்து இந்த ஊழியத்திலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட உங்களை அன்பாய் அழைக்கிறோம். அடுத்த மாதம் நமக்கு அடுத்த மாதம் சரியாக 13ஆம் தேதி மாலையில் ஒரு 6 மணிக்கு இங்கேருந்து கிளம்பி அடுத்த நாள் காலையில் 6-7 மணிக்கு முன்பதாக நம்ம அந்த இடத்துல போய் சேர முடியும். சேர்ந்து 3 நாட்கள் ஊழியம் செய்து கொண்டு ஆசீர்வாதமாய் சந்தோஷமாய் வர ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆகவே நீங்கள் குடும்பமாய் வர்றது ரொம்ப சந்தோஷம், குடும்பமாய் வர்றது ரொம்ப நல்லது. நீங்கள் அப்போ தான் மற்றவங்களுக்கு நான் போய் பார்த்தேன், இந்த இடம் நல்ல முறையில் ஊழியம் செஞ்சுருக்கிறாங்க, நல்ல பணித்தளம் என்று சொல்லி மற்றவங்களுக்கு நீங்கள் சொல்லுவீங்க, அறிமுகப்படுத்துவீங்க. அது நமக்கு அது ஊழியத்திற்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகவே நீங்கள் இணைந்து கொள்கிறவங்க இன்னையில் இப்போவே நீங்கள் கூட்டம் முடிஞ்சு அவங்கள்டத்தில் நீங்கள் முடிவு பண்ணிட்டு போகிறது ரொம்ப நல்லது. நீங்கள் யாருன்னாலும் கூட்டிகிட்டு வரலாம், நீங்கள் யாருன்னாலும் கண்டிப்பாக வரலாம். கண்டிப்பாக அந்த ஊழியத்தோடு இணைந்து செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இந்த ஊழியத்துக்காக ஜெபிச்சு கொள்ளுங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர். நிறைய பேரெல்லாம் என்ன செய்வாங்கன்னா இந்த லீவு நாள்களில் டூர் போவாங்க, எங்கேயாவது பிள்ளைகளை கூட்டிகிட்டு அப்படி குடும்பமாய் டூர் போவாங்க. அப்படி போகிறத விட இப்படிப்பட்ட ஊழிய காரியங்களோடு ஊழியமாய் நம்ம போகிறது நமக்கு ரொம்ப ஆசீர்வாதம், ரொம்ப சந்தோஷம். ஆகவே நீங்கள் கண்டிப்பாக அந்த ஊழியத்தோடு இணைந்து அந்த பகுதியை பார்வையிட்டு உங்களுக்கு ஒரு நல்ல தருணம் தரப்பட்டிருக்கிறது. வாங்க அந்த ஊழியம் செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.